Hello students, welcome to Uma Maths, class 10 Samacheer syllabus, second chapter, numbers and sequences. இதில் AB பார்த்துட்ருக்கோம், exercise 2.6, arithmetic series. exercise 2.5ல நம்ம nth term கண்டுபிடிச்சோம், proving sums எல்லாம் பார்த்தோம். இப்போ இதில் ஃபுல்லாக sum பார்க்க போகிறோம். sumோட ஃபார்முலா ஏற்கனவே பார்த்துட்டோம். SNக்கு 2 ஃபார்முலா, லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சால் ஒரு ஃபார்முலா, லாஸ்ட் நம்பர் தெரிஞ்சால் ஒரு ஃபார்முலா. டேர்ம்ஸ்ன்னு கொடுத்துருந்தா அது n. ஸோ n கொடுத்துருந்தாங்கன்னா l இருக்காது. ஸோ n/2 இன்ட்டு 2a + n - 1 இன்ட்டு d ஃபார்முலா போடுவோம். லாஸ்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அது lன்னு வச்சுக்குவோம். அப்போ n/2 இன்ட்டு a + lங்கிற ஃபார்முலா போடுவோம். இப்போது எப்படி இருந்தாலும் n/2க்கு நமக்கு n தேவைப்படும். இப்போ எக்ஸசைஸ் 2.6ஓட கொஷின் நம்பர் 6. Find the sum of all odd positive integers less than 450. So odd numbers starts from 1, positive மட்டும் எடுக்கிறோம். 1, the odd positive integers less than 450 are 1, 3, 5, 7 up to 449. ஏன்னா less than 450 வேணும், அது odd நம்பராகவும் இருக்கணும். ஸோ இந்த 449ங்கிறது இப்போ n கிடையாது, l. ஏன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ன்னு தரல, லாஸ்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அதனால் அதை நம்ம lன்னு எடுத்துக்கணும். இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் 1ங்கிறது a, செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் 3 - 1 = 2ங்கிறது d. l = 449. இப்போ சம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு n என்னன்னு தெரியணும். ஸோ n ஃபார்முலா போடுறோம். l - a/d + 1, l 449 minus a 1 divided by d is 2. 3 - 1 is 2 plus 1. இந்த plus 1 கடைசியில் ஆட் பண்ணிப்போம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணி டிவைட் பண்ணால் 224 plus 1 ஆட் பண்ணும்போது n = 225. இப்போ sum of 225 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபார்முலா இஸ் n/2 இன்ட்டு a + l. 225ங்கிறது n/2, ஏங்கிறது 1, lங்கிறது லாஸ்ட் நம்பர் 449. இப்போ இதை ஆட் பண்ணால் 450, 2 கூட கட் பண்ணால் 225. இப்போது 225 இன்ட்டு 225 50,625. அடுத்த question number 7. Find the sum of all natural numbers between 602 and 902 which are not divisible by 4. ஸோ divisible by 4னு எடுத்துக்கிட்டால் அது நமக்கு ஏபியாக இருக்கும். நாட் divisible by 4 வந்து ஏபியாக இருக்காது. ஏன்னா 1, 2, 3ங்கிறது கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், நாட் divisible by 4. அப்போது நாட் divisible by 4ல் 4 ஸ்கிப் பண்ணிட்டோன்னா அடுத்தது 5 வரும். 1, 2, 3 வரைக்கும் டிஃபரன்ஸ் 1 இருக்கும். ஆனால் 3க்கு அப்புறம் 4 ஸ்கிப் பண்ணி 5 போடும்போது 3க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் 2 இருக்கும். ஸோ டிஃபரன்ஸ் சேமாக இருந்தால் தான் அது ஏபி. அப்போ நாட் divisible by 4ங்கிற நம்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணோன்னா அது ஏபியாக இருக்காது. நமக்கு ஏபியாக இருந்தால் மட்டும்தான் ஃபார்முலா அப்ளை பண்ண தெரியும். ஸோ இந்த சம்முக்கு என்ன பண்ணுறோம், பிட்வீன் 602 and 902 எல்லா நம்பர்ஸோட சம்மும் கண்டுபிடிச்சிக்கிறோம். அந்த சம்மில் இருந்து நமக்கு நாட் divisible by 4 மட்டும் வேணுங்கிறதுனால divisible by 4 எல்லாம் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த சம்மை சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம். ஸோ 602லேருந்து 902 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பர்ஸோட சம்மும் ஆட் பண்ணிவிட்டு அதில் நாட் divisible by 4 நமக்கு வேணுங்கிறதுனால divisible by 4 எல்லாத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ எப்படி போடுறோம், the numbers between 602 and 902 which are divisible by 4 என்னன்னு கண்டுபிடிச்சு அதனோட சம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ பிட்வீன்கிறனால 602 நமக்கு வராது, அதுக்கு அடுத்த நம்பர் 603 எடுத்துக்கணும். அதேமாதிரி 902 வராது, அதுக்கு முன்னாடி நம்பர் 901 எடுத்துக்கணும். இப்போ இந்த ரெண்டு நம்பரும் 4ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம் 4, ரிமைண்டர் பேலன்ஸ் 2. இப்போ 0வை பிரிங் டவுன் பண்ணால் 20ல் 5 டைம்ஸ் 20, ரிமைண்டர் 0, பிரிங் டவுன் பண்ணால் 3. 3ல் நோ டைம் 4 போகாது. ஸோ ஒரு 0 அங்கே ஆட் பண்ணிக்கிறோம். நமக்கு ரிமைண்டர் மட்டும்தான் தேவை, கோஷன் தேவையில்லை. ஸோ ரிமைண்டர் இஸ் 3. ரிமைண்டர் 0வா இருந்தால் மட்டும்தான் திஸ் இஸ் divisible by 4னு சொல்லுவோம். பட் இங்கே நமக்கு ரிமைண்டர் 3ன்னு வந்திருக்கிறனால இந்த 3யை சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஸோ இந்த நம்பர்லேருந்து 3யை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா ரிமைண்டர் 0 வந்துடும். அப்போ divisible by 4னு தெரிஞ்சிடும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் a = 603 - 3.
இப்போ சப்ராக்ட் பண்ணிட்டா 600 which is divisible by 4. ஆனால் நமக்கு between 602 and 902 வேணும். நமக்கு கிடைச்ச 600 வந்து அந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் இல்லை. ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கணும். இந்த 600க்கு அடுத்த நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ளஸ் 4 ஆட் பண்ணிக்கணும். ஏன் ப்ளஸ் 4னா 4ஓட டிவிசிபிள்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ 4th டேபிள் மாதிரி 4 ஆட் பண்ணி எழுதுறது தான். ஸோ 600க்கு அடுத்த நம்பர் 600 plus 4 is 604. அதுதான் நம்மளோட A. அதே மாதிரி லாஸ்ட் நம்பர் 901 4ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஸோ 4 டேபிளில் 2 times 8 1 ரிமைண்டர் 0 பிரிங் டவுன் பண்ணியிருக்கோம். திரும்பவும் 2 times 8 மீதி 2 1 பிரிங் டவுன் பண்ணியிருக்கோம். 21ல் 4 times 20 இப்போ ரிமைண்டர் 1. இப்போ ரிமைண்டர் வந்துட்டதுனால இட் இஸ் நாட் டிவிசிபிள். அப்போ இந்த 1 சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஸோ 901 minus 1 900 is divisible by 4. இந்த 900 கூட இங்கே பண்ணின மாதிரி 4 ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா 900 plus 4 904 வரும். அது என்ன ஆகிடும், இந்த 902 தாண்டி போயிடும். இட் இஸ் பியாண்ட் 902. நமக்கு பிட்வீன் 602 and 902 தான் வேணும். ஸோ அங்கே ஆட் பண்ணக்கூடாது. இங்கே சப்ட்ராக்ட் மட்டும் ரிமைண்டரை சப்ட்ராக்ட் மட்டும் பண்ணிட்டு என்ன நம்பர் வருதோ அதுதான் நம்மளோட லாஸ்ட் நம்பர் டிவிசிபிள் பை 4 பிட்வீன் இந்த ரெண்டு நம்பர். ஸோ இப்போ நமக்கு A604ன்னு தெரியும், L900ன்னு தெரியும். ஸோ த நம்பர்ஸ் ஆர் 604. அடுத்த நம்பர் 44 ஆட் பண்ணி எழுதுவோம். 608 612 எக்ஸெட்ரா அப் டு 900. திஸ் இஸ் an AP with A is equal to 604, D is equal to 4 and L is equal to 900. இப்போ n கண்டுபிடிக்கணும். ஸோ என்னோட ஃபார்முலா L minus A by D plus 1. Lங்கிறது 900, Aங்கிறது 604 by 4 plus 1. இப்போ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 296 by 4 plus 1. 4ஐயும் 604ஐயும் கட் பண்ணிடாதீங்க, மைனஸில் கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணினதுக்கு அப்புறமா கேன்சல் பண்ணால் 74. 74 plus 1 is 75. இப்போ 75ங்கிறது n. இந்த எண்ணை யூஸ் பண்ணி சம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சம்மோட ஃபார்முலா Sn is equal to n by 2 into A plus L. இதில் nங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 75. ஸோ S75 is equal to 75 by 2 into Aங்கிறது 604 plus Lங்கிறது 900. ஸோ 75 by 2 இது ரெண்டே ஆட் பண்ணால் 1504. 2ம் 1504ஐயும் கட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணோன்னா 56,400ங்கிறது த சம். பட் இந்த சம் நம்மளை கேட்கல. நம்மளை கேட்டிருக்கிறது நாட் டிவிசிபிள் பை 4. ஆனால் நம்ம கண்டுபிடிச்சது டிவிசிபிள் பை 4. ஸோ இந்த டிவிசிபிள் பை 4ஐ எல்லாம் டோட்டலாக எடுத்துடணும். எதுலேருந்து எடுத்துடணும்? மொத்த டோட்டல்லேருந்து எடுத்துடணும். தட் இஸ் த நம்பர்ஸ் பிட்வீன் 602 and 902 ஆர் 603லிருந்து 901 வரைக்கும். இதுதான் டோட்டல் நம்பர்ஸ். இந்த டோட்டலை கண்டுபிடிச்சிட்டு இந்த டோட்டலிருந்து இந்த டிவிசிபிள் பை 4ஐ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ இதுக்கு சம் கண்டுபிடிக்கணும்னா திஸ் இஸ் ஆல்சோ அன் ஏபி. இதுவும் ஏபி தான் வித், ஏன்னா 1 தான் ஆட் பண்ணி கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் தான் எழுதியிருக்கோம். இதில் ஏங்கிறது 603, இது ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் 1ங்கிறது டி, லாஸ்ட் நம்பர் எல்ங்கிறது 901. இப்போ n கண்டுபிடிக்கணும். L minus A by D plus 1 ஃபார்முலா போடுறோம். 901ங்கிறது L minus 603 by 1 plus 1. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் 298 வரும். அது கூட 1 ஆட் பண்ணோம்னா 299. இது n. இப்போ சம் கண்டுபிடிக்கணும். ஸோ Sn ஃபார்முலா n by 2 into A plus L போட்டுக்கிறோம். இதில் nங்கிறது 299. ஸோ S299 is equal to 299 by 2 into A plus L. இப்போ ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், Lங்கிறது லாஸ்ட் நம்பர். ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணால் 1504. இப்போ இந்த 2ஐயும் இதையும் கட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணால் 2,24,848. இது வந்து எல்லா நம்பர்ஸோட டோட்டல். இதில் நாட் டிவிசிபிள் பை 4 வேணுங்கிறதுனால என்ன பண்ணுறோம், சம் ஆஃப் நம்பர்ஸ் பிட்வீன் 602 and 902 which are not divisible by 4 is equal to in the total, okay, all numbers oda total minus இது divisible by 4 oda total. So இந்த ரெண்டையும் நம்ம subtract பண்ணோம்னா 1,68,448 is the